ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ போடலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தான் கோயிலில் மண்டல பூஜைன்னு சொல்லி கோயிலுக்கு போயாச்சு. அதனால் நேற்று வீடியோ போடல. ஷார்ட்ஸ் மட்டும் வேகமாக எடுத்துகிட்டு போயாச்சு. இன்னைக்கு தான் வீடியோ போடுவோன்ட்டு சரி எடுப்போம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், சிங்கனக்குள்ளக்கே ஒரு பீக்கங்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பீக்கங்காய் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். ஒரு பாவக்காயும் கிடக்கு நம்மள, அது பக்கத்துலேயே வந்திருக்கு. பாவக்காய் நல்லா நீளமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் நல்லா குண்டாக மாட்டேக்குது, என்னன்னு தெரில. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிறத. அப்போ தான் என்ன செய்யணும், நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் விவர்ஸ், கத்திரிக்காய் செடியில் இங்கே பாருங்கள், இந்த பூச்சி வந்து ரொம்ப தாக்குதல் பண்ணிடுச்சு. இந்த நிற்கிது பாருங்கள், பூச்சி தெரியுதான்னு பாருங்கள். இது இலை மேலே இருக்கிற பூச்சி. இதை என்ன செய்ய முடியாது, நம்ம சரி பண்ண முடியாது. இந்த இடத்த என்ன செய்யணும், கட் பண்ணி தான் போடணும். என்னடா கத்திரிக்காய் செல்ல பிறகுல காயே வரலையே அப்படின்னு பார்த்தா இந்த பூச்சி நின்றுருக்காங்க. இதை கவனிக்கவே இல்லை. இதை வந்து கட் பண்ணி தான் போடணும். கட் பண்ணி போட்டால் தான் அடுத்தாப்புல புது இலைகளை வரும். அப்படியே மேலேயே நின்று இலையை எடுக்கிறது, அப்படியே இந்த இலையை மட்டும் கடிச்சு நீட்டே இருக்கு, உள்ளே இருக்க நரம்பை மட்டும் விட்டுருது. அதனால் கத்திரிக்காய் செல்ல இதே நம்ம பார்க்கணும். அதுபோக வியூவர்ஸ், இந்த முருங்கை மரம் இந்த சைடாகவே வந்துச்சு, கருவேப்பிலையும் அதில் போய் சேர்ந்து இருந்துச்சா, அதனால் என்ன செய்கிறாங்க, அது வெளியே அந்த ஓனாந்து உள்ளே அப்படியே வந்துடுறாங்க. அதை என்ன செஞ்சிட்டோம், இன்றைக்கி கொஞ்சம் முருங்கை கிளையும் கொஞ்சம் ஒடிச்சிட்டு கருவேப்பிலை கொச்சையும் கொஞ்சம் ஒடிச்சு விட்டாச்சு. இந்த ஓனா வரனால நம்ம வீட்டு வளர்ப்பு என்ன செய்து விரட்டி பிடிக்க போகுது. அதனால் அதுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ட்டு தான் இந்த செடியில் நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணாலும் திருப்பி முளைச்சிரும்ல நமக்கு தான். எவ்வளோக்கெல்லாம் கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெல்லாம் எந்த செடினாலும் சரி நல்லா சிறப்பாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரையும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், ஒரு சொலவு நிறையா கருவேப்பிலை இருக்குது. இது முருங்கைக்கீரை இருக்குது. இந்த ஒரு தட்டு நிறையா அங்கே பாருங்கள் கருவேப்பிலை இருக்குது. காலையிலே என்ன செஞ்சாச்சு, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டு சட்னி அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பொடி திருக்கி எடுத்து வைக்கணும். அப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அதுபோக மிச்சம் இருக்கிறத பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்துட வேண்டியதான், வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் கொடுத்துடணும். அதுபோக முருங்கைக்கீரை நம்ம தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை பக்கத்தில் கொடுத்துடணும். எதுவும் பக்கத்தில் கொடுத்தோன்னா அவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க, ஒரு நமக்கும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் ரோஸ் அடுத்தப்போ பூக்க போகிறாங்க, 7 days ரோஸ். இங்கே ஒன்று, இந்த ஒன்று பூக்க போகுது. இந்த சைடு போய் ஒன்று இருந்திருக்கு, நான் கவனிக்கவே இல்லை ரோஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மொட்டு வந்திருக்குது. அதுலேயும் எத்தனை மொட்டு வந்திருக்கு தெரியுமா, நானே கவனிக்கல. 3, இந்த ஒன்று வந்திருக்கு பாருங்கள், 4, அடுத்து இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், 5. இப்போதைக்கு 5 மொட்டு வெளியே வந்துருச்சு. இந்த இதெல்லாம் மொட்டு வெளியே வரலை. இதில் இந்த தளரில் இன்னும் ஒரு 2-3 தளர் இருக்குது மொட்டு வர்றதுக்கு. வந்துச்சுன்னா ஒரு 8 மொட்டு ஆயிரும், மல்லிகை மொட்டு மட்டும். இந்த பாருங்கள் இலையை கிடைக்கிற வெட்டி இந்த நிற்கிது பாருங்கள், கலர் தெரியுதான்னு பாருங்கள். எப்படினாலும் பக்கத்தில் ஒரு காலி இடம் கிடக்கனால நிறைய அப்படி வெட்டிகள் பூச்சிகள்லாம் வரத்தான் செய்யுது. இது ஃபுல்லும் இலையை ஃபுல்லும் கடிச்சு திம்பாங்க. இதை ஒன்று பிடிச்சி ஒன்று கொண்டுறணும், நான் அங்கே தூக்கி போட்டுறணும். அதனால் அப்பப்போ தினம் என்ன செய்யுங்க, செடியை பராமரிப்பு பாருங்கள். எல்லா செடியும் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை போய் எல்லாம் விசிட் பண்ணிட்டு வரணும். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்க மாதிரி தான், பிள்ளைகளுக்கு ஏதாவது எறும்பு கடிச்சிருக்கா கொசு கடிச்சிருக்கான்னு பார்க்கம்ல, அதே மாதிரி தான் செடிகளையும் டெய்லி என்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்குது எல்லாத்தையுமே ஒரு தடவை என்ன செய்யணும், பார்க்கணும். என்ன பூச்சி இருக்குது, என்ன கடிச்சிருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தா தான் என்ன செய்யும், செடியை நம்ம சிறப்பாக வளர்க்க முடியும். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.